எல்லாரும் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகளின் புத்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். பக்கம் தமிழ் பைபிளில் 766. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எனக்கு இந்த சமீபத்தில் இந்த காத்துக்கொள் என்கிற வார்த்தை என உள்ளத்தில் என்னை ரொம்ப அப்படியே டச் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அதுலேயும் உலகத்திலே தலை சிறந்த ஞானி சாலோமன், அவர் ஒரு வார்த்தையை சொன்னால் நம்ம கண்டிப்பாக கேட்கணும். என்ன சொன்னால், அவரை விட ஞானம் உள்ளவர்கள் ஒருவர் கிடையாது, அவரை விட அனுபவசாலிகளும் கிடையாது. அவர்தான் நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு எழுதினார். சில சங்கீதங்களையும் அவர்தான் எழுதியிருக்கிறார். குறிப்பாக சங்கீதம் 127 இதெல்லாம் அவர் எழுதினவர். இந்த அவர் எழுதின புத்தகத்தில் சாலோமன் சில காரியங்கள் எல்லாம் காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்ல, ஞானத்தை காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே போல் நீ தேவாலயத்துக்கு வர்றதான நேரத்தில் உன் நடையை காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்படி நிறைய காரியங்களை நம்ம காத்துக்கொள்ள வேண்டிய சில காரியங்கள் உண்டு. நாம் பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை தந்தால் நம்ம அதை பத்திரமா நம்ம காத்துக்கொள்ளும். ஆண்டவர் நமக்கு தந்த மிருக ஜீவன்களை நம்ம காத்துக்கொள்ளுகிறோம். ஆனால் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறாரு, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். எல்லா காவலோடும் இந்த இருதயத்தை காத்துக்கொள். சமீபத்தில் தான் எனக்கு தெரியும், நம்ம சரீரத்துக்குரிய முழு சரீரத்துக்குரிய இரத்தத்தை கரெக்டாக பம்பு பண்ணி எது தான் கொடுக்குதான்? காற்று தானே கொடுக்குது. இந்த நர்ஸ் மாதிரி சொல்லுங்கள். ஆமாம், அது கரெக்டாக அந்த பம்பு தான், அதுதான் பம்பு பண்ணி அப்படியே கொடுக்குது. அப்போது இந்த ஒரு சரீரம் ஒவ்வொரு அவயங்களும் கரெக்டாக இயங்கணும்னு சொன்னால், அந்த இருதயத்தில் கரெக்டாக அதை பம்ப் பண்ணுற ஒரு அந்த இது கரெக்டாக இருக்கிற செயல்படணும்னு சொன்னால், அது எப்போ அது பிளாக் ஆகுதோ அப்போ தான் அந்த அட்டாக் வர்றது. ஆண்டவர் அப்படிப்பட்ட தீமைகளுக்கெல்லாம் கர்த்தர் நம்மை விலக்கி காப்பாராக. நம்ம ஜெபிக்கணும். பாருங்கள், இந்த சமீப காலங்களில் நிறைய திடீரென மரணங்கள், அது சில ஊழியக்காரர்களுடைய திடீர் மரணங்கள், இதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமாகவும் பயங்கர வேதனையாகவும் இருக்கிறது. நீங்கள்லாம் ஊழியக்காரருடைய சுகத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும். கர்த்தர் தீர்க்காயுசோடு காப்பாராக. வேண்டாமோ? வேணும்னு சொல்லுகிறவங்க இந்த மேடைக்கு நேராக உங்கள் வலது கரத்தை நீட்டி ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு தந்த ஊழியக்காரர்களை, நமக்கு தந்த நிறைய ஊழியக்காரங்க, நமக்கு சண்டே கிளாஸ் டீச்சர்ஸும் நமக்கு ஊழியக்காரங்க தான், ஜெபம் நடத்துகிறவர்களும் நமக்கு ஊழியக்காரங்க தான், ஆராதனை நடத்துகிறவர்கள் ஊழியக்காரர்கள் தான். ஆண்டவர் தீர்க்காயுசோட காப்பீராகன்னு கொண்டு மனசார சொல்லுங்க பார்க்கட்டும். ஆண்டவரே, தீர்க்காயுசோடு அவங்க சுகத்தோடு வாழ்ந்து ஆண்டோடைய ஊழியத்தை செய்யணும், போக்கின வரத்திலையும் உடன் இருக்கணும். ஓகே, ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்போது இந்த இருதயம் இருக்குது பாருங்க, இது சரீர பிரகாரமாக இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம பல நேரத்தில் நினைக்கிறோம் எல்லா காவலோட இருதயத்தை காக்கணும் அப்படிங்கிறத. அப்பப்போ போய் ஒரு இசிஜி எடுத்து பார்க்கணும். ஏன்னா பைபிள் சொல்லியிருக்கு இல்லையா, எல்லா காவலோடும் இருதயத்தை காக்கணும்னு சொல்லியிருக்கு இல்லையா. அப்பப்போ போய் ஒரு எக்கோ எடுத்து பார்க்கணும். அது ஏன் எக்கோ? அது நம்ம அப்போ பைபிள் சொல்லியிருக்கு இல்லையா, அது இருதயத்தை எல்லா காவலோடும் காக்கணும்னு சொல்லி. இங்கே அந்த காவலை பற்றி சொல்லவில்லை. ஏன் என்று சொன்னால், ஒரு மனுஷனுடைய நடக்கை, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவருடைய இருதயத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மனுஷங்க முகத்தை பார்த்து, குடும்ப பின்னணியை பார்த்து, சரீரத்தை பார்த்து, இப்போ நான் உங்கள் முகத்தை பார்க்குறேன், நீங்கள்லாம் என் முகத்தை பார்க்குறீங்க. ஆனால் ஆண்டவர் என்னுடைய முகத்தை பார்ப்பார் நான் நினைக்கிறீங்க. ஆண்டவர் இப்போ உங்களுடைய இருதயத்தை அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர்கிட்ட ஒரு ஸ்கேனர் இருக்குது பாருங்கள். நான் போன வாரத்தில் அவர்கிட்ட ஒரு நல்ல கேமரா இருக்குன்னு சொன்னேன். இந்த வாரத்தில் நல்ல ஸ்கேனர் இருக்குது பாருங்கள். அது அப்படியே ஜூம் பண்ணி எங்கே வரைக்கும் தெரியுமா பார்க்குறாரு? மனுஷருடைய இருதயத்தை பார்க்குறாரு.
இருதயத்தின் நினைவுகளை பார்க்குறாரு, நினைவுடைய தோற்றத்தை பார்க்குறாரு. அப்படி பார்க்க தெரிஞ்ச கண் உள்ளவங்க யாராவது உண்டா? என்ன பார்வைன்னு பாருங்க. இருதயத்தின் நினைவுகளை பார்க்குறாரு. நினைவுகள் ஒரு இடத்துல தோன்றுது இல்லையா, அதை பார்க்குறாரு. அவ்வளவு பார்க்குறார் பாருங்க, அவ்வளவு ஆழமாக பார்க்குறவர். இன்றைக்கி நம்ம பல நேரத்தில் கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்கிறதான நேரத்தில் வெளியில் உள்ள எல்லா அலங்காரத்தையும் நம்ம ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி அதையே நம்ம அலங்காரமாக பல நேரத்தில் கொண்டு வந்து விட்டோம். கிறிஸ்தவத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறதோட அடையாளம் என்று சொன்னாலே நீங்கள் வெளியில் அதை செய்யணும், நீங்கள் இதை செய்யணும், நீங்கள் அப்படி பண்ணணும், நீங்கள் இப்படி பண்ணணும், அப்படி வெளிப்புறமான அந்த காரியத்தை. ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இந்த வெளிப்புறமான காரியத்தால் அவர் முதல்ல பார்க்குறது நம்முடைய இருதயத்தை பார்க்குறவராக இருக்கிறார். ஏன்னா வெளியே நானும் இந்த பாருங்க இந்த வெள்ளை சட்டை தான் போட்டு நடக்கிறேன், எனக்கு வெள்ளை பிடிச்சிருக்கு, அதனால் போட்டு நடக்கிறேன். ஆகையினால நான் வெள்ளை போட்ட உடனே இந்த சட்டை என்னுடைய இருதயத்தை வெள்ளை ஆக்காது. என்னுடைய இருதயத்தை வெள்ளை இந்த சட்டை வெள்ளை ஆக்குமா? ஆக்காது. இந்த வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டவங்கெல்லாம் நம்ம பல நேரத்தில் நினைக்கிறோம் வெள்ளை போட்டவங்கெல்லாம் பரலோகத்தில் போவாங்கன்னு சொன்னால், இந்த கேரளா சட்டமன்றத்தில் இருக்கிற எல்லாரும் போவார்களே. தமிழ்நாட்டை சொன்னால் இப்போ பிரச்சனையாகும், என்ன பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க எல்லாரும். அவர்களை விட நல்ல வெள்ளை எனக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வெள்ளையாட்டாக இருக்குது. அவங்க அளவுக்கெல்லாம் நமக்கு வெள்ளை கிடையாதுப்பா. நாங்கள் இன்னும் சொல்ல போனால் பாதி தான் வெள்ளை, பாதி கீழே கருப்பு மேலே வெள்ளை. ஆனால் அவங்க முழுக்க வெள்ளை. இது வெள்ளை அவர்களை பரிசுத்தமாக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லிடலாம்? ஐயோ பரிசுத்தமாக்கி விட்டாங்க. ஒரு மனுஷனுக்கு ட்ரெஸ் ஒருத்தனை பரிசுத்தமாக்கணும்னு சொன்னால் உண்மையிலேயே நான் எனக்கு இருக்கிற எல்லா சொத்தையும் விட்டு ஒவ்வொரு நாட்களும் கடையாக போய் வெள்ளை சாரி, வெள்ளை சுடிதார், வெள்ளை லுங்கி, வெள்ளை பேண்ட்டு, வெள்ளை சட்டை வாங்கி தெருவாக கொடுத்து சொல்லுவேன், ஐயா வெள்ளை போடுங்க, நீங்கள் பரலோகத்து வரணும், ஐயா நீங்கள் வெள்ளை போடுங்க, நீங்கள் பரலோகத்து வரணும். ஆண்டவர் அப்படி மட்டும் ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தா நான் கண்டிப்பாக அதை செய்வேன். தெருவான்னு என்ன கைப்பிரதி கொடுக்குறேன், தெருவான்னு எனக்கு எதை கொடுக்க தெரியாதா? அதை கூட என்று எத்தனை பேர் வாங்கி என்ன முகத்திலே கிழிச்சு எரிஞ்சிருக்கிறாங்க. அவங்க கிழிச்சு எரிஞ்ச உடனே நினைப்பாங்க என்னமோ பெரிய தாவீதுன்னு நினைப்பாங்க. கோலியாத்தன்னு என்ன பேப்பரை வச்சு எரிஞ்ச சாகிற அளவில் வீக்காவாக இருக்கிறேன். எத்தனை இடத்துல கிழிச்சு முகத்தில் எரிஞ்சாங்க. நம்புகிறேன் சட்டையும் பேண்டெல்லாம் வாங்கி கொடுத்தா எரியவும் மாட்டாங்க, சந்தோஷமாக வாங்கிட்டு தான் போவாங்க. நம்ம என்ன இதுக்கே நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இதுக்கே ரொம்ப நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்துடும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை எப்படி காப்பது, இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை நான் முதலாவது உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல்ல இருதயத்தில் என்ன இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். நான் சொல்கிறது ஒன்றும் நம்மகிட்ட இல்லைன்னு சொன்னால் கையை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயான்னு ஒன்று சொல்லணும். ஏன்னா அப்போ எல்லாரும் முதல்ல பைபிள் எடுங்க பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 20, 21, 22, 23 இந்த 4 வசனத்தையும் அங்கே டிஸ்பிளேயில் வரும். நீங்கள் சேர்ந்த சத்தத்தை உயர்த்தி நல்ல சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 7வது அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடுகளும் காம விகாரமும் வன்கண்ணம் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கனவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இப்போ எல்லாரும் என்ன பாருங்கள், இங்கே 21வது வசனத்தில் இருதயம் அப்படின்னு சொல்கிறாரு, 23வது வசனத்தில் உள்ளம் அப்படின்னு சொல்கிறார். இருக்கு இல்லையா? இருதயம் உள்ளம் இதை வச்சு பார்க்குறதான நேரத்தில் நமக்கு என்ன தெரியுமா தெரியுது? ஆண்டவர் இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, எதை காத்துக்கொள்ள அப்படின்னு சொல்ல வர்றாருன்னா, நம்முடைய இருதயம், நம்முடைய உள்ளம், நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தை இதெல்லாவற்றையும் காத்துக்கொள்வதற்காக தான் இந்த 2 வார்த்தைகளையும் ஆண்டவர் அங்கே உபயோகப்படுத்துகிறார். பாருங்க, நம்ம இப்போ எவ்வளோ காரியம் வாசித்தோம். இதில் ஒன்று கூட எனக்குள்ள இல்லைன்னு சொல்லுகிறவங்க
அந்த திருக்கரத்தை பார்த்தீங்களா? நம்ம அப்போது நாம் சுத்தப்படுத்த வேண்டியது, நாம் பாதுகாக்க வேண்டியது எங்கன்னு சொன்னால் முதல்ல இருதயம். பாருங்க, ஆண்டவர் தாவீதை எப்படி தெரியுமா கண்டுபிடிச்சார்? அவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி கண்டுபிடிச்சார். ஆண்டவர் நம்மளை பார்த்தோம் அப்படியே, நான் வெளியே என்ன வேணாலும் நான் ஆக்ஷன் பண்ணலாம், ஆனால் நம்முடைய இருதயத்தை பார்த்து சொல்லணும், அவர் எனக்கு இருதயத்துக்கு ரொம்ப பிடிச்சமானவன், என்னுடைய இருதயத்துக்கு ரொம்ப ஏற்றவன் என்று சொல்லி நம்முடைய இருதயத்தை பார்த்து ஆண்டவர் ஒரு தீர்ப்பு சொன்னார்னா, அந்த தீர்ப்பை மட்டும் நம்ம வாங்கிட்டோன்னு சொன்னால் என்னுடைய தலைமுறையாகவும் அந்த கிருபை நம்ம விட்டு எடுக்கவே மாட்டார். என் அன்புக்குரியவங்களே, நான் உங்களை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் உங்களை கொண்டு வர அழைத்து நம்ம நல்ல ஆராதிச்சு, நல்லா பாட வச்சு, நல்லா துதிக்க வச்சு, நல்லா எல்லாத்தையும் சரிப்படுத்த வச்சு, நல்லா துதிக்க வச்சுக்கிட்டு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி விட்டு போயிடலாம். ஆனால் ஒன்றை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய இருதயம் சுத்தமாக்கப்படாமல் என் கர்த்தரிடத்திலிருந்து எதையும் நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. நான் நம்புகிறேன் இந்த நாளில் சிலதை இங்கே இருந்து போகும்போது கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவரிடத்திலிருந்து என்னுடைய இருதயத்தை சுத்தப்படுத்தி அதை பெற்றுக்கொள்ள கிருபை தருவாராக. எந்த மனுஷனும் புதிய ரசத்தை பழைய துருத்தியில் ஊற்றவே மாட்டான். என்னுடைய இருதயம் சுத்தமாகாதது வரைக்கும், சுத்தப்படுத்தாதது வரைக்கும் ஆண்டவரிடத்திலிருந்து ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்ளலான்னு பார்த்தா அது நடக்காது, அது முடியாது. ஆண்டவர் நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தருவாராக. எப்படி? நம்முடைய கைகள் அழுக்காக இருந்தால் சோப்பு போட்டு கழுவிடலாம், குளிச்சிடலாம், பல்லு தேய்ச்சிடலாம். ஆனால் இருதயத்தை என் தேவனால் மட்டும்தான் சுத்தமாக்க முடியும், என் ஆண்டவரால் மட்டும்தான் மாற்ற முடியும். ஆண்டவர் நம்மை குறித்து பழைய ஏற்பாட்டில் நம்மை குறித்து சொன்ன ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், இதோ புதிய இருதயத்தை உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நமக்கு தர்ற இருதயம் புதிய இருதயத்தை தருவேன்னு சொல்லியிருக்கிறார். எப்படி? ஒரு பழைய ட்ரெஸ் ஒரு 20 வருஷம் போட்டுட்டுன்னு வச்சுக்கோங்க. ஏன் 20 வருஷம்னு சொல்கிறேன்னா, நான் இன்றைக்கும் ஒரு ட்ரெஸ்ஸு வச்சுருக்கிறேன், 17 வருஷமாக ஒரு சட்டையும் பேண்ட்டும் வச்சுருக்கிறேன். ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? இந்த வாரத்தில் எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் போட்டு காமிச்சேன். இங்கே பாரு, என் கல்யாணத்துக்கு முன்னாலேருந்தே போட்டுட்டு இருக்கிறேன், இன்றைக்கும் போட்டுட்டு தான் இருக்கிறேன். மாற்றமில்லை, சைஸில் மாற்றமில்லை, டிசைனில் மாற்றமில்லை, அளவில் மாற்றமில்லை. அதே போல் பேண்ட்டும் வச்சுருக்கிறேன். ஆகையினால தான் 20 வருஷம்னு சொல்கிறேன். 20 வருஷம்னா அதை வச்சுருக்கணும்னு நான் விரும்புகிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ரொம்ப பழைய ஒரு ட்ரெஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பழைய ஒரு ட்ரெஸ். அந்த ட்ரெஸ்ஸை நாம் இனி இது யாருக்கும் கொடுக்கவும் முடியாது, உபயோகப்படுத்தவும் முடியாது அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே தூக்கி தூர போட்டுருவோமா? அதே போல் ஆண்டவர் பார்த்தார், நம்முடைய இருதயத்தை இனிமேல் இதை சரிப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லி அதை தூக்கி மாற்றிட்டு ஒரு புதிய இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். அந்த காரியத்தை ஆவியானவர் செய்கிறார். கல்லான இருதயம் இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்து போட்டு வேற ஒரு நல்ல சதையான இருதயத்தை, எனக்கு இருக்கிற இருதயத்தை எனக்கு சரி பண்ணி தாங்கன்னு சொன்னால் அது ஒரு நாளும் சரியாகாது. அது பழைய துணியை போலையாகும். அதை என்னையாவது சரி பண்ண முடியுமான்னு, அதை எப்படியாவது சரிப்படுத்தி அப்படியே துவைக்க கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து இவர்கிட்ட கொடுத்து யார்கிட்டையாவது கொடுத்து சரி பண்ண முடியுமா? அவர் சொல்லுவார், தயவு செஞ்சு கொண்டு வந்துட, அது போயிடணும். அதே போல் நம்முடைய இருதயத்தை நம்மால் சரிப்படுத்த முடியாது. எனக்கு நீர் வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு புதிய இருதயத்தை தாங்கன்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு புதிய இருதயத்தை தாங்க ஆண்டவரே, கையை உயர்த்தினவங்களுக்கு மட்டும் கொடுப்பீராக. ஆமாம், அந்த கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த புதிய இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக, அந்த புதிய இருதயத்தை தருவீராக. பழைய அப்படியே நீர் எடுத்து போட்டு புதிய இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. ஸ்தோத்திரம். இந்த இருதயத்தை நம்ம எப்படி நாம் பாதுகாப்பது என்கிற காரியத்தை, எப்படி இந்த இருதயத்தை காத்துக்கொள்வது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு 4-5 காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்றா நம்ம தியானிக்க போகிறோம். எழுதுகிற பிள்ளைகளுக்காக சொல்லுகிறேன். தலைப்பை நீங்கள் அடுத்ததாக போட்டுக்கொள்ளலாம். இருதயத்தை காத்துக்கொள்வது எப்படி என்று நீங்கள் தலைப்பை வைத்துக் கொள்ளலாம். சங்கீதங்களின் புத்தகம்
119வது சங்கீதம், சங்கீதம் 119வது சங்கீதம் 11வது வசனம், பக்கம் 745. வாசிங்க பார்க்கலாம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். என் இருதயத்தில் உம்முடைய வார்த்தையை வைத்தேன். அப்போ முதல்ல நம்முடைய இருதயத்தை எப்படி காக்கணும்னு சொன்னால், இந்த இருதயத்தில் வசனத்தால் நல்லா நிரப்பிடணும். பாருங்க, நாங்கள் எல்லாருக்கும் சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்னென்னா, பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஜெபிக்கிறதில் நீங்கள் கட்டாயப்படுத்துகிறீங்க, அதற்கு ஈக்குவலாக வசனத்தில் நீங்கள் கட்டாயப்படுத்தும். வசனம் அது நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இன்னைக்கு தான் நமக்கு இப்படிப்பட்ட பிரிண்டட் பைபிளில் எழுதப்பட்ட, இப்படி பிரிண்ட் பண்ண பைபிளில் இருக்கிறது. நாங்கள் இந்த டேபில் வச்சுருக்கிறோம், மொபைலில் வச்சுருக்கிறோம், டிஜிட்டலில் வச்சுருக்கிறோம், அங்கே லேப்பில் இருக்குது, இங்கெல்லாம் நம்ம வச்சுருக்கோம். அன்றைக்கு நமக்கு மக்கள் என்ன சொல்லி, பேதுரு சொன்ன வசனம் என்ன சொல்லி பிரசங்கம் பண்ணியிருப்பார்? என்ன பிரசங்கம் பண்ணியிருப்பார்? அவர் பண்ண பிரசங்கம் எல்லாம் ஜனங்களுக்கு எங்கே பதிக்கப்பட்டது என்றால், இருதயம் என்கிற பலகையில் பதிக்கப்பட்டது, இருதயத்தில் பதிக்கப்பட்டது, ஜனங்களுடைய இருதயத்தில் அது வைக்கப்பட்டது. இன்னைக்கு நமக்கு வசனம் கையில் இருக்குது, பாக்கெட்டில் இருக்குது, ஆனால் இருதயத்தில் இல்லை. நம்முடைய பிதாக்களுக்கு கையில் இல்லை, பாக்கெட்டில் இல்லை, டிஜிட்டலில் இல்லை, அவருடைய இருதயத்தில் இருந்தது. ஆகையினால் என்ன அலை அடித்தாலும், என்ன பெருவெள்ளம் வந்தாலும், காற்று அடித்தாலும், பெருமழை சொரிந்தாலும் அவர்கள் அசைக்க முடியாமல் இருந்ததற்கு காரணம் அவருடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருந்தது. சங்கீதக்காரன் கேட்டா, சங்கீதக்காரன் சொல்றார், ஐயா வசனத்தை எங்கே வச்சிருந்தீங்க? நான் தெய்வத்துக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு வசனத்தை என்னுடைய இருதயத்திலே நான் வைத்திருந்தேன், இருதயத்தில் வைத்திருந்தேன். இந்த வாரம் பிள்ளைகள் எல்லாம் என்ன பாருங்க, டெமக்கள் எல்லாரும் என்ன பாருங்க, இந்த வாரம் போன ஒரு வாரத்தில் நான் ஒரு நாள் கூட பைபிள் வாசிக்காமல் இருந்ததே இல்லை. எல்லா நாளும் குறைஞ்சபட்சம் ஒரு அதிகாரமாவது வாசிச்சேன்னு சொல்லுகிறவங்க அந்த கையை ஒன்று உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். பிள்ளைகள்கிட்ட கேட்டேன். அப்போ பெற்றோர்கள் எல்லாம் பாருங்க, இவங்க கைகள் உயர்த்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறீர்கள் பார்த்தீங்களா? இந்த உயர்த்தப்பட்டிருக்கிற கைகள் எல்லாம் நீங்கள் பாருங்கள். நீங்கள் இவர்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டிய உணவை இன்றைக்கு வீட்டில் போய் கொடுக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். ஏமா ஒரு அதிகாரம் வாசிக்க முடியலையா? எனக்கு ஒரு பாஸ்டர் சொன்னார், ஒரு வருஷத்தில் 3 முறை, சென்னையில் ஒரு பாஸ்டர் அவர் சொன்ன, வருஷத்தில் 6 முறை நான் பைபிள் வாசிப்பேன், வருஷத்தில் 6 முறை வாசிப்பேன்னு சொல்லி. இப்போ நீங்கள் இருக்கிறா பார்த்தா 60 வருஷத்தில் ஒரு முறையாவது வாசிப்பீங்களான்னு எனக்கு பயங்கர சந்தேகமாக இருக்குது. எல்லா மக்களை எல்லாரும் அடுத்து உங்களுக்கு கேட்டுக்கிடுங்க. பெரியவர்களுக்கு எல்லாரும் ஒரு அன்பான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். தாவீது என்ன சொன்னார்னா, நான் ஆண்டோடைய வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் வைத்தேன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கு பலர் பைபிளை சபையில் வைத்து கொண்டு போகிறீர்கள். நான் ஞாயிற்றுக்கிழமை திருத்தணிக்கு போகிறேன், அங்கே நிறைய பேருக்கு பைபிள் தேவைப்படுகிறது, எல்லாம் பிக் சாப்பரில் வாரி போட்டு கொண்டு போயிடுவேன். ஜன்னலா பைபிள், இங்கே ஜன்னலா பைபிள் வச்சுட்டு போங்க அண்ணா, வாழ்த்துக்கள். அடுத்த வாரம் பார்க்க மாட்டீங்க. இன்று கண்ட பைபிளை இனி என்றும் காண மாட்டீர்கள். ஆமாம், எனக்கு என்னன்னா, இவங்க வீட்டில் போய் எங்கே வாசிப்பாங்கன்னாக்க, நான் சிலருக்கு பேரை வரைக்கும் அங்கே எழுதி வச்சுருக்கேன். எனக்கு தெரியும், இதுக்குள்ள சிலர் ஊர் கட்டுப்பாடுனால பைபிள் சர்ச்சில் கொண்டு வருவதற்கு எதிர்ப்பினால வீட்டில் வேறு பைபிளை வச்சு இங்கே வச்சுக்கிட்டு போகிறவங்க உண்டு. நான் அவர்களை சொல்லவில்லை. நம்ம பிள்ளைகள் அங்கே பாட்டு பைபிளை போட்டுட்டு போயிருக்கு. நான் சொல்லுவது என்னுடைய பிள்ளைகளுக்கும் சேர்த்தே. நம்ம அவளுக்கு பேகெல்லாம் எனக்கு ஒய்ஃப் வாங்கி கொடுத்துருக்கிறா. நான் அவங்களுக்கு பேகோட தூக்கி கொண்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருவேன். அது ரெண்டு பிள்ளைகளை சந்தோஷமாக அது வாழட்டும். நான் நினைக்கிறேன் பைபிள் கூட என்னதாக்க தப்புன்னு நினைக்கிறேன். ஆளுக்கு ஒரு பைபிள் இருந்துச்சுன்னா மரியாதையாக இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டில் ஒன்று, அங்கே ஒன்று, இங்கே ஒன்று. நீங்கள் அப்படியே இப்போ திரும்பி பார்த்தா அந்த விதத்தில் பாருங்கள், 1 2 3
அப்புறம் அங்கே ஒரு 2 எண்ணம் காணும். எல்லாம் இருக்கட்டு ஆண்டவர், 1 2 3 4 ஆண்டவரே நீர் நியமித்த ஆட்களுக்கு அவை போய் சேருவதாக என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமாம், அவர் பார்த்தா பைபிளை இருதயத்தில் வச்சுட்டு நடக்கிறாரு. நம்ம பார்த்தா பைபிளை சர்ச்சில் வச்சுட்டு போகிறோம். நம்முடைய இருதயத்தை எப்படி காக்கணும்னு சொன்னால் வசனத்தினால தான் அங்கே காக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நிறைய பேர் ஜெபிப்பாங்க, பைபிள் வாசிக்க மாட்டாங்க. சிலர் பைபிள் வாசிக்க ஜெபிக்க மாட்டாங்க. நமக்கு ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுத்ததே இந்த பைபிள் தான்ங்கிறத மறந்துடாதீங்கன்னா. இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்பதை கற்றுக் கொடுத்ததே இந்த பைபிள் தான் என்பதை மறந்துடாதீங்கன்னா. நம்மை பிடித்து நிறுத்துவதே இந்த வேதம் தான் என்பதை மறந்துடாதீங்கன்னா. நம்மை தாங்குவதே இந்த சத்தியம்தான் என்பதை மறந்துடக்கூடாது. எல்லா காவலோடும் எவ்வளவுத்துக்கு நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதோ வசனம் இருதயத்தில் இருக்கட்டும். என்னைக்கு ஆண்டவர் இந்த வசனம் நமக்குள்ள இல்லையோ ஆண்டவர் நம்மை எச்சரிப்பார், ஆண்டவர் நம்ம கடிந்து கொள்ளுவார், நம்மை உணர்த்துவார். அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே ஏன்பா தெரியுமா நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யலை, நான் பாவம் செய்யாமல் இருக்கணும்னு சொன்னால் இருதயத்தில் வசனம் இருந்துச்சுன்னா பாவம் செய்யாமல் அந்த வசனம் நம்மை பாதுகாக்க வல்லமை உடையதாக இருக்கிறது. எத்தனை பேர் அதை உணர்கிறீங்க? நம்புகிறவங்க அந்த கரத்தை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் இருதயத்தில் என் அன்புக்குரியவர்கள் ஒரு வசனம், ஒரு நாள் ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணுவதற்கு பாருங்கள். நான் அதிகமாக என்னுடைய தனி ஜபத்தில் தனியாக நான் வேதம் வாசிக்கும் போது ஆவியிலே நிரம்பி இருக்கிறேன். இப்படிப்பட்ட வார்த்தைகளான்னு சொல்லி உள்ளத்தில் உற்சாகப்பட்டிருக்கிறேன். எனக்குள்ளே ஆண்டவர் ஒரு உயர்மீழ்ச்சியை தருகிறார். சங்கீதக்காரன் 39 சங்கீதத்திலே சொன்னார், நான் தியானிக்கையில் எனக்குள்ளே அக்கினி மூண்டது என்று சொல்லி. நீங்கள் தியானித்து பாருங்கள், நமக்குள்ளே அக்கினி மூலம். அந்த அக்கினி நமக்குள்ளே இருக்கிற இருதயத்தில் இருக்கிற கவலைகளை சுட்டரித்து போடும். நம்ம இந்த வசனத்தை தியானிக்கிறதான நேரத்தில் இருதயத்தில் இருக்கிற பாரங்களை இந்த அக்கினி சுட்டரித்து போடும். வசனத்தை தியானிக்க தியானிக்க நமக்குள்ளே இருக்கிற வேதனைகளை இந்த 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 அக்கினி சுட்டரித்து போடும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை இருதயத்தில் எழுதுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இருதயங்களிலே பதிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. எப்படி நான் நான் காப்பது அப்படின்னு பார்த்தா, நம்பர் 1 வசனத்தினால காக்கணும். அப்படியே 119வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதையும். 2வது எப்படி தெரியுமா இந்த இருதயத்தை காக்கணும்? உம்மை தேடுகிறேன். எல்லாரும் சொல்லுங்க, தேடுகிறேன். கேளுங்க, சத்தமா சொல்லுங்க அந்த வார்த்தையை, தேடுகிறேன். நீங்க எதை தேடுவீங்க? எதை தேடுவோம்? எந்த ஒரு பொருள் காணாமல் போச்சோ அதைத்தானே தேடுவோம். காணாமல் போனதானே தேடுவோம். இப்போ இவர் சொல்றார், நான் தேடுகிறேன் அப்படின்னு சொன்னா அதில் என்ன சொல்றாருன்னா, என்றைக்கு எனக்கு ஒரு நாள் என்னுடைய இருதயத்தில் இந்த தேவ பிரசன்னத்தை உணர முடியலையோ அன்னைக்கு முழு இருதயத்தோடு என் ஆண்டவரை தேடுவேன். நான் எங்கேயாவது எப்படியாவது அவரை கண்டுபிடிச்சிடணும். என் நேசர் அழகுள்ளவர், எனக்கு என்னுடைய நேசரை பார்க்கணும். சிலரெல்லாம் விட்டு அந்த அந்த வெள்ளிக்காசெல்லாம் தொலைஞ்சி வருஷங்கள் ஆயாச்சு. ஆனாலும் இது வரைக்கும் தேடவும் இல்லை, இது வரைக்கும் நம்ம விட்டு தவறுன்னு என்கிறத உணரவும் இல்லை. என் அன்புக்குரியவர்களே, நமக்குள்ளே காணாமற் போனதை தேடணும். என்னது? எனக்கு என்னுடைய முழு இருதயத்தில் என் தெய்வத்தை நான் தேடணும். ஆண்டவரே, என் இருதயத்தில் தெய்வத்தை தேடுகிற இருதயம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த இருதயத்தை கர்த்தரே காப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். அவரே அழகாக பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எத்தனை பேர் இன்றைக்கி ஆராதனையில் எனக்கு இருதயத்தில், என் கை தட்டில் அல்ல, நாவிலால் அல்ல, என் தேவனை இருதயத்தில் அவருடைய பாசத்தை உணர முடிஞ்சுன்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி காமிங்க பார்க்கல. உண்மையாக சொல்லணும், கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்க. என்னுடைய இருதயத்தில் அந்த தேவ பிரசன்னத்தை எனக்கு உணர முடிஞ்சது. இருதயத்தில் அந்த தேவனுடைய அன்பை எனக்கு உணர முடியுது. ஒருவேளை யாராவது அதை உணர முடியாமல் இருந்தால்
இருதயத்திலிருந்து தேடுங்கள், இருதயத்திலிருந்து தேடுங்கள், இருதயத்திலிருந்து தேடுங்கள். உங்கள் பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு 4 மணிக்கு வர்ற பிள்ளை 4:10 ஆச்சு, 4:15 ஆச்சு, 4:30 ஆச்சு. எப்படி இருக்கும் இருதயத்தில்? இருதயத்தில் எப்படி இருக்கும்? தானா ஒரு படபடப்பு வருமா வராதா? தானா ஒரு கதறுதல் வருமா வராதா? அந்த நேரத்தில் யாராவது ஃபோன் பண்ண அட்டன் பண்ண தோணுமா? அந்த நேரத்தில் ஊர் கதையை பேசுறதுக்கு வந்தால் பேசுறதும், ஐயோ வெயிட் நில்லுப்பா, பிறகு பார்க்கலாப்பா, வெயிட் 4 மணிக்கு வர வேண்டிய ஆள் 4:30 மணி நேரம் காணலன்னா கூட நம்முடைய இரட்சகரை எனக்கு என்னைக்கு உணர முடியலையோ அப்போ என்னுடைய இருதயத்தில் ஒரு தாக்கம் வரணும். என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, உம்மை நான் தேடுகிறேன் ஆண்டவரே. காலையில் எழும்பி ஆண்டவரை தேடணும். சங்கீதக்காரன் சொல்கிறார், அதிகாலையே உம்மை நான் தேடுகிறேன், காலமே உமக்கு முன்பாக நான் வந்து நிற்கிறேன், உம்மை நான் தேடுகிறேன் ஆண்டவரே, உம்மை தேடுகிறேன். உம்மை தேடுகிறவர்கள் உம்மை கண்டடைவார்கள். இயேசுவே சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். இந்த கால வேளையில் நீங்கள் வாயினால் அல்ல, இருதயத்தில் இருந்த ஆண்டவரை தேடுவீர்களே ஆனால் உங்கள் இருதயத்தை பாவம் தொடாமல் காக்கிறவர், சத்துரு தொடாமல் காக்கிறவர், போராட்டங்கள் தொடாமல் காக்கிறவர், நமக்குள்ளே வாசம் பண்ண அவர் விருப்பமுடையவராக இருக்கிறார். நமக்கு இருதயத்தை காக்கிற நம்முடைய தோட்டத்துக்கு ஒரு காவலாளிய தேடுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நான் உம்மை தேடுகிறேன் ஆண்டவரே. அந்த வலது கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை நேசிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. அந்த வார்த்தையை சொல்லுங்க. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசு. 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே, இயேசுவே, இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே, இயேசுவே. பாருங்க, நம்ம இவ்வளோ லைட் இங்கே போட்டிருக்கிறோம். இந்த எல்லா லைட்டையும் டக் 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 டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டா தானாக இருள் வர்றது போல, தானாக யாரும் நம்ம லைட்டை ஆஃப் பண்ணிட்டு, ஆனால் நான் லைட்டை ஆஃப் பண்ணுறேன் இருளே வந்து விடுன்னு அதுக்கு சொல்லிட்டா போகிறோம். இல்லை நான் லைட்டை போட போகிறேன் இருளே போட போகிறேன் போயிடணும்னா அப்படியே சொல்கிறோம். வெளிச்சம் வந்தால் இருள் தானாக போயிடுது. அதே போல் நம்முடைய இருதயத்தில் அவரை தேடுகிற இருதயம் இருந்தாச்சுன்னா வேற எந்த இருளும் இந்த இருதயத்தில் தங்குவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். மனசார சொல்லுங்க, என் முழு இருதயத்தில் என் ஆண்டவரை நான் தேடணும் ஆண்டவரே, என் ஆண்டவரை நான் தேடணும் ஆண்டவரே. நான் இருதயத்தில் நான் வேற எதையும் தேடக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால இந்த தேவனுடைய அன்பை உணர முடியாமல், இந்த தேவனுடைய இரக்கத்தை உணர முடியாமல் அவள் அந்த பிரசன்னத்தை தொலைத்திருப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு தேடுவோம்.
இருதயத்திலிருந்து தேடுவோம். தேடுங்கள். இந்த கூட்டம் முடிவடைவதற்குள்ளாக கண்டடைவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. அதை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. அதை அனுபவிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நம்பர் 3, 139வது சங்கீதம். சங்கீதம் 139. எப்படி இருதயத்தை காப்பது? 23, 24வது வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனே என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். நான் அதுக்கு இப்படி சொல்கிறேன், இருதயத்தை அப்பப்போ ரிப்பேர் பார்க்க வேண்டும். சிலர் பார்த்துருக்கீங்களா? வண்டி வச்சுருக்கிறவங்க, நான் சொன்னால் உங்களுக்கு யாராவது இருதயத்தில் குத்துறது போல இருக்கும். இருதயத்தில் குத்துச்சுன்னு சொன்னால் நான் உங்களைத்தான் சொல்லுகிறேன். சிலர் இந்த வண்டி வச்சுருப்பாங்க, நானே பார்க்குறேன். பிரேக்குன்னு ஒரு சாதனம் அதில் உண்டு, தெரியுமா? ஒன்று சொல்லுங்க, இதில் குறிப்பாக சகோதரிகளுக்கு வண்டிக்கு பிரேக் ஷூன்னு ஒன்று உண்டு, தெரியுமா? அவங்களுக்கு பல நேரத்தில் பிரேக் ஷூ மாட்டேனா, காலில் உள்ள ஷூ மாட்டினா அப்போ தான். ஏன்னு சொன்னால் வண்டியை நிப்பாட்டுறது காலில் வச்சு தான் நிப்பாட்டுவாங்க. அது என் பாஸ்டர் பிடிக்கல. எங்கேயாவது விழுந்த பிறகு இல்லை ஒரு ஷாப்பில் கொண்டு போகிறது, அப்பப்போ வண்டியை கொண்டு போய் பார்க்கணும். காரை கம்பெனி தரும்போதே சொல்லும், 10,000 ஓட்டின உடனே வண்டியை கொண்டு வரணும்னா 10,000 ஓட்டணும்னு வரும். அதுக்கு அங்கே போய் பார்த்தா அதில் அவங்க சொல்லுவாங்க, 10,000ல் இந்த ப்ளக்கை மாற்றணும், இந்த பெல்ட்டை மாற்றணும். அதுவாக வெடிக்கிறதுக்கு முன்னால் நீங்களாக மாற்றிட்டீங்கன்னா அது ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி. நம்ம அதே போல் அப்பப்போ தெய்வ சமூகத்தில் வந்து, தேவனே என் இருதயத்தை ஆராய்ந்து பாருமாண்டவரே. என்னைக்காவது சொன்னோமா இல்லையா? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நமக்கு இருதயம் தெரியாது, மற்றவங்களுக்கு இருதயம் நல்லா தெரியும். ஆமாம், நமக்கு இருதயத்தை பார்க்கணும். யார் தெரியுமா? ஒரு ராஜா சொல்கிறார், என்னுடைய இருதயத்தை நீர் ஆராய்ந்து பாருங்க, ரிப்பேர் பண்ணி ஸ்கேன் பண்ணி பாருங்க, பார்த்து ஏதாவது இருந்தால் எனக்கு சொல்லுங்க. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோன்னு பார்த்து என் இருதயம் மட்டும் சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது நித்திய வழிக்கு நேராக என்னை நடத்தும். என் இருதயத்தை நீங்கள் கரெக்டாக டெஸ்ட் பண்ணி பாருங்க ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, என் இருதயத்தில் யாரோ வந்து இருக்கிறதுக்கு முன்னால் இந்த இருதயத்தை ரிப்பேர் பண்ணுகிறவர் கையில், இருதயத்தை தந்தவர் கையில் நான் ஒப்பு கொடுக்கிறேன், அவர் சரிப்படுத்துவதற்கு என்னை சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லுகிறவங்க உங்கள் வலது கையை உயர்த்துங்க பார்க்கலாம். வலது கையை உயர்த்தி நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம், என் இருதயத்தை ஆராய்ந்துருங்கப்பா. சொல்லுங்க, என் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கப்பா. என்னிடத்தில் இருக்கிற குறைவுகளை ஆராய்ந்து பாருங்கப்பா. நான் ரொம்ப தூரம் போகிறதுக்கு முன்னால் பக்கத்திலே அங்கெங்கேயா நான் ஆண்டவரை விட்டு விலகி இருப்பேன்னு சொன்னான், அப்போவே கிட்டி வர்றதுக்கு அது ரொம்ப வாய்ப்பாக இருக்குது ஆண்டவரே. நான் இருதயத்தை ரொம்ப தூரமாக போடுறதை விட நான் உமக்கு பக்கத்திலே இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய குறைவுகளெல்லாம் நமக்கு சொல்லுவார் பாருங்க. நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார், அவர் நம்ம கேவலப்படுத்த மாட்டார். அவர் நமக்கே சொல்லி நம்மை அழகாய் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நம்மை அழகாய் நடத்த வல்லவராக இருக்கிறார். நல்ல அப்பாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க பார்க்கலாம். கைத்தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, நம்ம மனசில் திங்க் பண்ணுறோம் இல்லையா? போன ஒரு மாதம்னு வச்சுக்கோங்க, போன ஒரு மாதம் நம்ம மனதில் நினைத்தது, மனதில் பொறாமை கொண்டது, உள்ளத்தில் இருந்ததானே வன்கணெல்லாம் வரும்னு சொல்லியிருக்கிறது, உள்ளத்தில் யாரையோ திட்டுனது, அவனை விடக்கூடாதுதான்னு சொன்னது, இது எல்லாத்தையும் ஆண்டவர் கையில் இருக்க எல்லா ப்ரூஃபும் இருக்குது. எல்லாம் எடுத்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இன்றைக்கு பிரதரை பற்றி நான் உங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்க போகிறேன். எல்லாருக்கும் முன்னால் அந்த மனசை அப்படியே தூக்கி போட்டார்னு டிஸ்பிளேயில் போட்டார்னா போட போகிறார் என்று தெரிந்த உடனே நம்ம ரயில்வே ட்ராக்கை தேட மாட்டோம். ஐயோ, நான் நினைச்சதெல்லாம் அங்கே வருதா? ஆனால் ஆண்டவருக்கு முன்னால் நிற்கிறது என் கிரியை விட என்னுடைய நினைவுகளாக்கு அங்கே போய் நிற்கும். ஆனாலும் கேவலப்படுத்தவ செஞ்சார். நம்ம கேவலப்படுத்த விரும்பலை, நம்ம சரிப்படுத்த விரும்புகிறார்.
நம்மளை ரிப்பேர் பண்ண விரும்புகிறார். திரும்ப சொல்லுகிற, நம்ம கேவலப்படுத்துறது ஆண்டோட நோக்கம் இல்லைங்க. ஏன் எல்லாரும் இருக்கிறாங்க, 12 பேர் இருக்கிறாங்க. டேய் பேதுருவே, இவனாக என்னை காட்டி கொடுக்க போகிறான். யூதாசு சொல்லவா செஞ்சார்? இவனாக என்னை காட்டி கொடுக்க போகிறான். பட்டம் ஏதாவது வீட்டில் கிடக்கா? அப்படியே கேட்டார். ஆண்டவர் சொன்னார், உங்களில் ஒருவன். என்னை கேவலப்படுத்துறது ஆண்டோடைய விருப்பம் அல்ல, என்னை சரிப்படுத்த என் கர்த்தர் விருப்பமுடையவராக இருக்கிறார். ஆண்டவரே, முதல்ல எங்கே தெரியுமா அந்த 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 பாவம் தோணும்? உள்ளத்தில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணுற அங்கே உள்ளுக்குள்ளே வருதுன்னு சொன்னாலே உடனே ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்துடணும். நீங்கள் எத்தனை பேர் நம்புகிறீங்க எனக்கு இருதயத்தை படைச்சது தெய்வந்தான்னு சொல்லி நம்புகிறவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். நான் கையை உயர்த்திருக்கிறேன், உங்களுக்கு எப்படின்னு தெரியாது. எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்னோட இருதயத்தை கர்த்தர் தான் படைச்சார். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாமே. இப்போ எல்லோரும் என்ன கவனிங்க, நாங்கள் ஒரு மாருதியில் ஒரு கார் வச்சுருக்கிறோம். அந்த வண்டி சர்வீஸ் நேரம் வர்றதான நேரத்தில் மகேந்திரா கம்பெனியில் போய் சரிப்படுத்த முடியாது. அதை நேரம் மாருதி கம்பெனியில் கொண்டு போய் தான் சரிப்படுத்த முடியும். ஹோண்டா கம்பெனியில் உள்ள காரை அது ரிப்பேர் ஆச்சுன்னா ஹோண்டா கம்பெனியில் தான் கொண்டு சரிப்படுத்த முடியும். உங்கள் ஸ்கூட்டர் யமஹா ஸ்கூட்டர்னு சொன்னான், ஐயோ எனக்கு அண்ணனாக்கும் டிவிஎஸில் நிற்கிறான், ஆகையினால அங்கே டிவிஎஸில் கொண்டு கொடுப்பேன்னு சொன்னான். அண்ணனாலும் சொல்லுவான், நீ எனக்கு அண்ணன், ஆனால் வண்டி எனக்கு விரோதியாக வேற ஆளாக, நீ அங்கே கொண்டு போயிரு, அது விரட்டி விட்டுருவோம். ஏன்னா வாங்குகிற இடத்துக்கு தான் அதை சரிப்படுத்துகிற டூல்ஸ் உண்டு. என்னுடைய இருதயத்தை படைச்ச தெய்வத்துக்கு தான் அதை சரிப்படுத்த முடியும், வேற எவராலையும் சரிப்படுத்த முடியாது, யாராலும் அதை சரிப்படுத்த முடியாது. நம்முடைய இருதயத்தை கர்த்தரே சரிப்படுத்தி தர அவர் வல்லவராக இருக்கிறார். நான் அவர்கிட்ட இன்றைக்கி அதை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுகிறவங்க 2 கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீர் அதை ரிப்பேர் பண்ணி தர்றதுக்கு சொல்லுங்க, சரிப்படுத்துவதற்கு நான் அதை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, அதை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. எடுக்க வேண்டியதை நீங்கள் எடுத்துறணும், மாற்ற வேண்டியதை நீங்கள் மாற்றணும், விட வேண்டியதை விடணும். என்னால் முடியாது, அழிக்க வேண்டியதை அழிச்சிடணும், மாற்ற வேண்டியதை மாற்றிடணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இனி எல்லாரும் நீதிமொழிகள் 4வது அதிகாரத்தில் வாருங்கள். நான் அதில் இருந்த 1-2 காரியங்களை டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன். நம்பர் 1, இந்த இருதயத்தை எப்படி காக்கணும்னு சொன்னா, இப்போ எத்தனை காரியம் சொல்லியிருக்கிறேன்? 3 சொல்லியிருக்கிறேன்னா, அப்போ இனி 4ன்னு வச்சுக்கோங்க. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20வது வசனம், என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அப்போ இந்த இருதயத்தை நல்லா காக்கணும்னு சொன்னால் இந்த காது நல்ல கிளியராக இருக்கணும். காது கிளியராக உண்டு இல்லையா? இந்த 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 இருதய நமக்கு காக்கணும்னு சொன்னால் இந்த காதில் பாருங்கள், எல்லாரும் என்ன பாருங்கள் ப்ளீஸ், இந்த மற்றவங்களை பற்றி பேசுகிற இடத்துல தயவு செஞ்சு இந்த காதை கொடுக்காதீங்கன்னா. அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன. எக்ஸாம்பிள் இயேசுவை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இயேசு சிலுவையில் நிற்கிறார். இயேசுக்கு இடது பக்கத்தில் ஒருத்தனை சிலுவையில் அரைஞ்சாங்களா இல்லையா? வலது பக்கத்தில் ஒருத்தனை சிலுவையில் அரைஞ்சாங்களா இல்லையா? எல்லோரும் என்னையே பாருங்கள், நான் அது உங்களுக்கு விளக்கு. இப்போது இடது பக்கத்தில் நின்னவனு வச்சுக்கோமே, அவன் வந்து சொல்கிறான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் கீழே இறங்கி வாரும். அவன்கிட்ட ஆண்டவர் ஏதாவது பேசினாரா பேசலையா? பதிலே சொல்லலை. அது ஆண்டவருக்கு காதுக்கு கேட்டுச்சு. இன்னொரு பக்கத்தில் ஒருத்தன் கேட்குறான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தரலும், இதுவும் ஆண்டவருடைய காதிலே கேட்டுச்சு. ஆண்டவர் யாருக்கு பதில் கொடுத்தார்? நாங்கள் நல்லா கவனிங்க. இந்த பக்கத்தில் நின்று பேசினது இயேசுவை தாண்டி இந்த பக்கத்தில் நின்று இவனுக்கே கேட்டுச்சு. அவன் சொல்றான், என்ன சொல்றான், டேய் நம்ம தப்பு பண்ணி நிற்கிறோம்டா, இவர் தப்பு பண்ணாம நிற்கிறார்டான்னு இவரையும் தாண்டி அவனுக்கு சொல்றான். அப்போ அவன் பேசினதெல்லாம் இயேசுவுக்கு கேட்டுச்சா இல்லையா? ஒன்று இப்படி சொல்லுங்க, இல்லைன்னா இப்படி சொல்லுங்க, கேட்டுச்சா இல்லையா? ஆனால் ஆண்டவர் எதுக்கு செவி கொடுத்தாரு சொல்லுங்க? எதுக்கு செவி கொடுத்தார்? ஒருத்தன் தூசிக்கிறான் இல்லையா,
அவனுக்கு ஆண்டவர் ஒரு உத்தரவும் கொடுக்கல. ஒருத்தன் ராஜ்யத்தை கேட்டான் இல்லையா, அவன்கிட்ட ஆண்டவர் பேசினார். நம்முடைய இருதயத்தை எப்படி தெரியுமா பாதுகாக்கணும்? நம்மை தூஷிக்கிறவங்க நம்ம பக்கத்திலே நாங்கள் நிற்பாங்க, வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. நீங்கள் யாரை ரொம்ப நேசிக்கிறீங்களோ அவர்களாகத்தான் இருப்பாங்க. நீங்கள் யாருக்கு ரொம்ப உதவினீங்களோ அவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு பதில் சொல்லாதீங்க. ஏன்னா இதுக்கு நான் பதில் சொன்னா இருதயம் கெட்டு போயிடும். இருதயம் தாக்கிடுங்க, என் உள்ளத்தை தாக்குதல் தாக்கிடும். ஆகையினால அவர்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன். முதல்ல காதை பத்திரமாய் காத்துக்கொள்ளுங்க. தொடும் என் காதுகளை உம் குரல் கேட்க வேண்டுமே. இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. அப்படி ஒரு பாட்டு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? இந்த கையை உயர்த்தி சொல்லுங்க. தொடும் என் கண், அதுதான் தொடக்கம். தொடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே உம்மையே காண வேண்டுமே. தொடும் என் காதினையே உம் குரல் கேட்க வேண்டுமே. இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டும். என்னைக்காவது ஒரு நாள் ஆசைப்பட்டிருக்கீங்களா? ஆண்டவரே, நீங்க தான் இந்த காதை வச்சீங்க, இந்த காதில் ஒரு நாளாவது உங்கள் சத்தத்தை நான் கேட்கணும் அப்பா. நான் கேட்குறேங்க. என் உள்ளத்தில் அந்த உணர்வுகளை பலமுறை கேட்டிருக்கிறேன். ஆண்டவர் என் கண்ணை திறந்திருக்கும் போது ஒரு நாள் நான் அவங்கள பார்க்கணும். ஆண்டவரே, கண்ணை மூடி இருக்க கண்ணை திறந்திருக்கும் போது எனக்கு என்னுடைய இயேசுவை பார்க்கணும் அப்பா. என் காதில் தெளிவா அப்பாவுடைய சத்தத்தை கேட்கணும் அப்பா. எனக்கு அந்த சத்தத்தை கேட்கணும். இந்த காதை பத்திரமா பார்த்துக்கிடுங்க. எல்லாத்தையும் இதுக்குள்ள கொண்டு வந்துடக்கூடாது, அடைச்சிடணும். நோ 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 நோ, இது நமக்கு தேவையில்லை, விட்டுரு. அது உங்களை பற்றி அவங்க இப்படி சொன்னாங்க, எனக்கு முன்னால் இதில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகும். நம்ம இந்த ஊழியத்துக்கு வந்து ஆரம்பத்தில் பாஸ்டர் உங்களை பற்றி அவர் இப்படி சொன்னார். நான் உடனே கேட்பேன், என்ன சொன்னார்? அது சொன்னார். ஐயோ சும்மா சொல்லுங்க, அது என்ன சொன்னார்? இப்போ யாராவது உங்களை பற்றி மற்றவர் அப்படி சொன்னார், ஒன்றே நல்லா சொல்லியிருப்பார் அல்லது பொல்லாத சொல்லியிருப்பார். என்ன சொல்லிட்டு போட்டேன், நமக்கு என்ன? கேட்கவே மாட்டேன். எதுக்கு? காதில் வாங்கி போட்டா ஒருவேளை பொல்லாத சொல்லியிருந்தா இருதேன்னு சொல்லலாம், ஐயோ நம்ம இவ்வளவு அவருக்கு பண்ணி இப்படி ஆகிப்போச்சே. உள்ளம் ஆகையினால இருதயத்தை முதலே காத்துறது. அவர் என்னன்னாலும் சொல்லட்டும், யார் என்ன வேணாலும் சொல்லட்டுங்க. இந்த இருதயத்தை காக்கணும்னா காதை காத்த இருதயத்தை காக்கலாம். பாஸ்டர் நீங்கள் பேசுகிறது எனக்கு புரியுதுன்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். காதில் கையை வச்சு சொல்லுங்கள், தேவையில்லாதது அந்த காதில் வரக்கூடாதுன்னு. காதும் கையும் கொண்டு வந்தவர்கள் வைப்பார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். காது உள்ளவர்கள் எவர்களோ அவர்கள் கேட்க கடவுள். ஆண்டவரே, இந்த காதில் தேவையில்லாததை நான் கேட்கக்கூடாது. ஆண்டவரே, தேவையில்லாத விமர்சனம், தேவையில்லாத இது ஒன்றுங்க நான் செவி கொடுக்கக்கூடாதப்பா. இதெல்லாம் நீங்கள் கேட்டு இன்றைக்கி அநேகர் கை கீழே வைங்க பார்க்கலாம். அநேகருக்கு இருதயம் வேதனை, செவிக்க முடியல. செவிக்க உட்கார்ந்தாலே பாரம். காரணம் என்ன தெரியுமா? கேட்க வேண்டியதை கேட்டுட்டீங்க. அந்த பிரச்சனையை மட்டும் நீங்கள் கேட்கலன்னா நல்லா தானே ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க. இதை என்னைக்கு கேட்டீங்களோ அன்னைக்கு நம்மளை அணைச்சாச்சு, அன்னைக்கு நம்மளை ஆவியை அணைச்சி போட்டாச்சு. ஆக நான் தேவையில்லாததுக்கு செவி சாய்க்காதீங்க. இவங்களை என்ன சொன்னாங்க, என்னை பற்றி என்ன சொன்னாங்க, ஐயோ என்னன்னாலும் சொல்லட்டுமே, உங்களுக்கே தெரியும்.
என்னை பற்றியே என்னென்னு சொன்னாங்க. நம்ம மக்களை நிறைய பேருக்கு தெரியும். நான் என்னைக்காவது உங்களுக்கு ஏதாவது சொன்னேன்னா பிரசங்கத்தில் இப்படி ஒருவர் என்னை குறித்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள், ஆகையினால் அவர்களுக்காக தயவு செய்து ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஆகையினால் அவர்களுக்கு அன்பு கவனமாக இருந்து கொள்ளுங்கள், அவர்களை தொடர்பில் வைத்துக் கொள்ளாதீர்கள். நம்ம நன்மையோ தீமையோ அழைத்தவர் என்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா, அழைத்தவர் நம்மை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. நமக்கு எங்க தெரியுமா பிரச்சனை? இவங்க சொன்னதுனால நம்ம மேல இருக்கிற அழைப்பு நிறைவேறாம போகாது. நம்ம பற்றி கர்த்தர் என்ன சொல்லுகிறார், அவரை மட்டும் நாம் பிரியப்படுத்தினா போதும்னு சொல்லுகிறவங்க ஓசையா அப்பா ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். எவரையும் அல்ல, கர்த்தரை மட்டும் நாம் பிரியப்படுத்தினா போதும்னு சொல்லுகிறவங்க நல்ல கைத்தட்டுனா நல்ல கைத்தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். இவர்கள் சொல்லுகிறதை வைத்து என்னுடைய முடிவு அல்ல, மனுஷனுடைய நாவில என்னுடைய முடிவு அல்ல, கர்த்தருடைய கைகளில என் காலங்கள் இருக்கிறது. மனுஷன் சொன்னதுனால நம்ம மேல இருக்கிற திட்டம் நிறைவேறாம போகாது, அழைப்பு நிறைவேறாம போகாது. அகித்தோப்பேல்கள் ஆலோசனை பண்ணலாம், சீமேய்கள் தூசிக்கலாம், அப்சலோங்கள் நமக்கு விரோதமாய் பேசலாம், எழும்பலாம். ஆனாலும் கிருபை நம்மை விட்டு விலகாமல் அவர் நம்மை காப்பாராக. கிருபை நம்மை விட்டு விலகாமல் காப்பாராக. நான் இடையில அப்படியே இந்த சுவிசேஷம் வாசித்துட்டு இருந்த மாதிரி எனக்கு ரொம்ப தொட்ட ஒரு காரியம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இயேசுவை சொல்றேன், தெய்வத்துடைய திட்டங்கள் நிறைவேறனா எப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் வேணும்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவ மேல இருக்கிற தெய்வத்துடைய திட்டம் என்னன்னா, இயேசு இப்ப சிலுவையில மரிக்கணும். இயேசு இப்ப சிலுவையில மரிக்கணும்னா எப்படிப்பட்ட ஆட்கள் வேணும்னு சொன்னா, காட்டி கொடுக்கிற ஒரு ஆள் வேணும், முகத்துல காரி துப்புற ஒரு ஆள் வேணும், ட்ரெஸ்ஸை சீட்டு போடுகிற ஒரு ஆள் வேணும், இவன் சாகட்டும்னு சொல்லி சாவதற்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு ஆள் வேணும். இப்படி ஒரு 10 பேர் இருந்தாதான் இவரை குறித்த திட்டம் நிறைவேறும். நமக்கும் இப்படி ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. நான் நினைச்சுக்கிடுங்க, இதன் மத்தியில் என்னை கொண்டு தெய்வத்துடைய திட்டத்தை கர்த்தர் செய்ய வைக்கிறார். புரிஞ்சவங்க அப்பாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க பார்க்கலாம். இப்பவாவது எனக்கு புரிஞ்சுன்னு சொல்லுகிறவங்க கைத்தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். நான் அதுக்கு மத்தியில் சொல்லட்டுமா? அதை செய்கிறதான நேரத்தில் காட்டி கொடுக்கிற யூதாஸ் இருப்பான், ஆனால் நமக்காக சிலுவை சுமக்கிற ஒரு சீமோனை கர்த்தர் எழுப்புவார். சீமோனை கர்த்தர் எழுப்புவார். நம்மை கேவலப்படுத்துவாங்க, ஆனால் ஒரு புதிய ஒரு கல்லறையை ஆயத்தப்படுத்துகிற ஒரு யோசேப்பை எங்கேயோ ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். எல்லாரும் ஒருத்தங்க சொன்ன உடனே எல்லாரும் மறக்கிற அந்தந்த இடத்துல எல்லா காரியங்களையும் கர்த்தர் ரெடியாக வைத்திருக்கிறார். நீங்கள் சில காரியங்களை கேட்டு 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 ஐயோன்னு சொல்லி ஜெபமும் போய் ஆவியும் போய் ஆனலும் போய் இன்னைக்கு உங்களை கர்த்தர் தூக்கி விடுறார். என்னையே திட்டினவங்களை ஒன்றுங்களை சும்மா விடுவாங்களா? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. உங்கள் இருதயத்தில் நான் வாசம் பண்ண போகிறேன். உங்கள் இருதயத்தில் சில திட்டங்களை வைக்க போகிறேன். உங்கள் இருதயத்தில் ஒரு ஆத்தும பாரத்தை கொடுக்க போகிறேன். உங்கள் இருதயத்தை அக்கினியாக மாற்ற போகிறேன். ஆகையினால அவங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் குடிக்கக்கூடாது குடிக்கக்கூடாது நீங்கள் சொல்கிறீங்க, அதை போய் முதலமைச்சர்கிட்ட சொல்ல வேண்டியதானே? கடை திறந்து வச்சிருக்கிறனால தானே நாங்கள் குடிக்கிறோம். நான் சொன்னேன், திறந்து வச்சிருக்க கடையில எல்லாம் போய் குடிப்பீங்களோ? அப்போ பக்கத்தில் ஒரு ஜூஸ் கடை இருக்கு, அங்கே போய் குடிங்க, அதுவும் கடை தானே. 2 கடை எனக்கு முன்னால் தான் இருக்கு. நான் எதை தெரிந்தெடுக்கிறனோ அதில் தான் இருக்கு. 2 பேர் ஒருத்தர் சொல்றாரு, நம்ம பற்றி நிந்தித்து பேசுகிறார், அதை உள்ள கொண்டு வரமா? இன்னொரு பக்கத்தில் நம்ம பற்றியில் நம்ம அப்பா ஒருவர் நம்ம கூட இருந்து நம்ம கூட தேற்றுகிறார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. உங்களை கொண்டு சிலதை செய்ய வேண்டியது இருக்கிறது, சிலதை நடத்த வேண்டியது இருக்கிறது. யாருக்கு செவி கொடுக்க போறீங்க? கர்த்தருக்கு செவி கொடுத்தால் நம்முடைய இருதயத்தில் எழுத வேண்டியதை எழுதுவார், வைக்க வேண்டியதை வைப்பார். கர்த்தருக்கு செவி கொடுக்கிறேன்னு சொல்லுகிறவங்க நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயான்னு சொல்லிடுங்க பார்க்கலாம்.
இருதயத்தை ரெண்டாவது காக்கணும். 21வது வசனம், 4:21, அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். ரெண்டாவது இருதயத்தை எங்கே கொண்டு லிங்க் பண்ணுறாருன்னா கண்ணு. இந்த கண் இருக்கா, இந்த கண் இருக்க பாருங்க. ஐயோ, ஏவாள் பார்ப்பதற்கு இனிமையாக கண்டாள். சாப்பிட்டதுனால அல்ல, பார்க்கும்போதே இனிமையாக பார்த்துட்டாள். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, என் கண்கள் என் சரீரத்துக்கு விளக்காக இருக்குது, என் கண்ணை காத்துக்கொள்ளுவீராக சொல்கிறவங்க இருக்கிறீங்களா? ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனையில் சில கண்களை தூங்காமல் காப்பீராக. தொடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மையே நான் காண. என்ன பாருங்க, நான் சமீபத்தில் ஒரு நாள் ஃபாஸ்டிங் பிரேயரில் சொன்னேன், இங்கே சொல்கிறேன். நம்மளோட கண்ணை நம்ம எதை தெரியுமா நம்ம பார்க்குது. நம்ம பல நேரத்தில் நம்ம விட மேலாக இருக்கிறவங்கள நம்ம பார்ப்போம். உங்களுக்கு மட்டும் நல்ல வீடு இருக்கு, எனக்கு மட்டும் இல்லை. நான் சமீபத்தில் நாங்கள் ஒரு கிராமத்துக்கு போனோங்க. போன வருஷத்தில் ஒரு 6 மாதம் கை குழந்தை. நமக்கு இங்கே இந்த குட்டிசெல்லாம் கிடக்கு. ஏன்னா இந்த குட்டிசெல்லாம் பயங்கர எனக்கு விருப்பமாகும். இந்த குட்டிசெல்லாம் நான் கிடக்கு பாருங்க. 6 மாதம் குழந்தை யாராவது நீங்கள் கொண்டு வீட்டு முற்றத்தில் சிமெண்ட் சாக்கை விரித்து அதில் கொண்டு படுக்க வச்சு ஒரு 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 சின்ன ஒரு துண்டை தூக்கி மூடி போட்டு தூங்கப்பான்னு சொல்லி பகல்ல மரத்தடியில் ஒரு சிமெண்ட் சாக்கை விரித்து 6 மாதம் குழந்தை யாராவது போடுவீங்களா? இல்லை நம்ம தான் போய் கடந்துருவோமாக்க? நமக்கு இன்னைக்கெல்லாம் ஆண்டவர் எனக்கு எம்மா மேட்ரிஸ் தந்தாரா? எனக்கு அந்த அந்த பிராண்டு தந்தாரா? அந்த பிராண்டில் மட்டும் தந்தாரா? அந்த பிராண்டில் கட்டில் தந்தாரா? நமக்கு இதெல்லாம் பார்க்கறதுனாலேயாக கண்ணு மோசமான கண்ணு. அதெல்லாம் இது அது கீழே இருக்கிற பாருங்க. அந்த 6 மாதம் குழந்தை எனக்கெல்லாம் சகிக்கலைங்க, சகிக்கல. ஒருத்தங்க நாங்கள் போனோம் விழுப்புரத்தில், அந்த வீடியோ கூட எங்கள் கையில் உண்டு. ஒரு வீடுங்க, இந்த 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 மேடைக்கு அளவு தான் இருக்கும், ஓலை அப்படியே பிஞ்சு பிஞ்சு தொங்குது. நான் போகும்போதே பார்த்தேன், இந்த வீட்டில் ஆள் இருக்காங்களா இல்லையா. திரும்ப வரும்போது அந்த வீட்டில் ஒரு பாட்டி இருந்துச்சு. பாட்டியை கூப்பிட்டு கேட்டேன், பாட்டி சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேட்டேன். அந்த பாட்டி சொல்லிச்சு, சந்தோஷமாக இருக்கிறேன், ஆனால் கொஞ்சம் கஷ்டம், ஆனால் சந்தோஷமாக இருக்கிறேன். அந்த வீட்டில் எத்தனை பேர் தெரியுமா இருக்கிறாங்க? பாட்டி, மகள், 2 பேர பிள்ளைங்க. கேட்டேன், மழை வந்தால் எங்கே படுப்பீங்கன்னு. வாட்டர் டேங்க் இருக்கு இல்லையா, வாட்டர் டேங்கு பக்கத்தில் ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. வாட்டர் டேங்கு காட்டியில் போய் படுத்து கிடக்கிறாங்க. மழை வந்தால் அங்கே, மழை இல்லைன்னா இங்கே. 2 குழந்தைகள் உட்பட அந்த வீட்டில் இருந்து கிடக்குது. நமக்கு இப்போ இந்த கண் பயங்கர பிரச்சனை. அப்படியே நமக்கு இந்த வேர்க்கிளம்பி தாண்டி போகும்போது 2 துணிக்கடைகளை பார்ப்போம். அப்பொழுது நமக்கு வரும், இன்னைக்கு அம்மையிட்ட கேட்க, அடுத்த பிறந்த நாளுக்கு எங்கள் வீட்டுக்காரரை விடக்கூடாது, எனக்கு இதை வாங்கி தராமல் விடக்கூடாது, இதை சரியாமல் விடக்கூடாது. அங்கே பீரோ நிறைஞ்சி வழியுது, எடுக்கவும் துடைக்கவும் பிறக்கவும் ஆள் இல்லாமல். அது சொல்லுது, அப்போ என்ன ஒரு நாள் அது எடுத்து போட, யாருக்கும் கொடுக்கவும் மாட்டோம். இப்போவும் ஒன்லி வரவு. நான் எனக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் வச்சுருக்கேன், அதுக்கு மேலே ட்ரெஸ் வச்சுருக்கவே மாட்டேன். அதையும் தாண்டி யாராவது எடுத்து கொடுத்தாங்கன்னா 1 ப்ளஸ் ஆனால் 1 மைனஸ் பண்ணிடுவேன். யாருக்காவது ஓட்டானா கொண்டு கொடுத்துருவேன். இருக்கிறது போதுங்க.
எனக்கு இருக்கிறது போதும். நான் பார்க்கறது யாரை பார்க்குறோம்? இன்னைக்கு பலருக்கு பாருங்க, இயேசு சொன்னார், உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்க இருதயத்தில் ஃபுல்லாக உலக கவலை. ஜெபத்தை கேட்கும் உடனே கண்ணெல்லாம் நிறைஞ்சி வரும். இவங்க அழுதது எதுக்கு தெரியுமா? வரும்போது அங்கே ஒரு சுடிதார் தொங்குனதை பார்த்துட்டு வந்தாங்க. லகங்காவா ஸ்ரீலங்காவா அதுக்கு பேர் என்னது, அதை பார்த்துட்டு வந்தாங்க. இங்கே வந்து என்னை கைவிடாதீரும். இந்த அம்மாவுக்கு என்ன குறை வச்சார்? இந்த அழுதுன்னு பார்த்தா கண்ணில் என்னமோ கண்டுட்டு வந்திருக்கு. பாஸ்டர், என் கதை உமக்கு எப்படி தெரியும்? அந்த ஃப்ளோவில் வரும், வருதுன்னா நான் நினைப்பேன் கொஞ்சம் வேறு இங்கே ஒன்றுன்னு. இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயத்தை பாரப்படுத்துகிற காரணம் என்னது? கண்ணில் கண்டதெல்லாம் வாங்கணும், எல்லாம் வேணும், எல்லாம் வேணும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அன்னைக்கு ஒரு சைக்கிள் இருந்தால் உம்மை விட்டு போக மாட்டேன்னு சொன்னான். இப்போ சைக்கிள் வந்த பிறகு ஸ்கூட்டர் தந்தால் தான் வருவேன். இப்போ ஸ்கூட்டரை தந்த பிறகு என்ன சொல்கிறான்? அவளுக்கு தந்தது போல் தராததுனால நான் வரமாட்டேன். நமக்கு தந்ததே தப்புனாக்க இப்போ அவர் அங்கே யோசிச்சுட்டு இருக்கார். எனக்கு தந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். பார்க்கட்டு அது ஒன்று ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கேண்ணா. இந்த கையெல்லாம் எனக்கு தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லாரும் என்ன பாருங்க, டே மக்களை, உங்களை பார்க்க மறந்து போச்சு. எனக்கு தந்ததுக்காக நன்றின்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கட்டு. சல்யூட் அடிக்க சொன்னேன். கை கீழே போடுங்க. கண்ணை காத்துறேன் கேட்டிங்களா? நான் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்கிறேன். உங்கள் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க பெரிய பணக்காரங்களாக இருக்கலாம், தனியாக மொபைல் இருக்கலாம், அது இருக்கலாம், இது இருக்கலாம். ஓட்டனை எனக்கும் தான் நீங்கள் நினைக்கணும். நீங்கள் ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு பெஞ்சில் சேரில் உட்காடுறீங்கன்னு சொன்னான். அந்த நேரத்தில் உங்கள் அப்பா எங்கேயோ வெயிலில் நின்று வேர்வை சிந்துறாருன்னு நினைக்கணும். எங்கேயோ அவர் வேர்வை சிந்தி ஜீவன் மரண போராட்டத்தில் நின்றாகும். ஒரு நேரம் 1000 ரூபாவை கொண்டு வந்து உங்களுக்கு சாயங்காலத்தில் சாப்பாடு போடுறாருன்னு நீங்கள் நினைக்கணும். கண்ணில் கிடைச்சதெல்லாம் வாங்க. நல்ல இது இருக்கா போதும்னு சொல்லுங்கள். எனக்கு இருக்கிறது போதும்னு சொல்லுங்கள். இருதயத்தில் தேவையில்லாமல் பாரம் வந்ததுக்கு காரணம் கண்ணு தான் காரணம். முடிக்கிறேன். சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கடைசியாக ஒரு வார்த்தை, எபேசியர் 4:31-32 வாசிக்க வேண்டாம். இருதயத்தில் மற்றவர்களை மன்னித்து விடுங்கள். அடுத்ததா, முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள். அதுதான் மார்க் 12:30. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனத்தோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கட்டளை. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா?